உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிக சமாதானம், சூழ்நிலையை சார்ந்த சமாதானம், சூழ்நிலை மத்தியிலே கொடுக்கின்ற சமாதானம் தான் நம்முடைய தேவனுடைய சமாதானம். அந்த சூழ்நிலை புயலின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான கிஃப்டை, தன்னுடைய கிஃப்டை நமக்கே கொடுக்கிறார். அவருக்கான கிஃப்ட் அது எனக்கு கொடுக்கின்றார், நமக்கு கொடுக்கின்றார் என்று இந்த காலையிலே பார்க்கின்றோம். என்ன பிரதர் அந்த கிஃப்ட்? வாங்க போய் பார்க்கலாம். 27வது வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே கலங்கி போய் பயப்பட்டு உட்கார்ந்து இது இப்படி ஆயிடுமோ என்று சொல்லி இந்த ஃபால்ஸ் எவிடன்சஸை நம்ம அப்பியரிங் ரியலாக கன்சிடர் பண்ணி உட்கார்ந்து கொண்டு இருப்போமேயானால் பயப்படாதிருங்கள். இரண்டாவது, கலங்காமல் இருங்கள். கலங்கி போய் இருக்கும்பொழுது, பயப்பட்டு இருக்கும்பொழுது உங்கள் இருதயத்திலே சமாதானம் இருக்காது, உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உலக பிரகாரமாய், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகின்றார். உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிக சமாதானம், சூழ்நிலையை சார்ந்த சமாதானம், சூழ்நிலை மத்தியிலே கொடுக்கின்ற சமாதானம் தான் நம்முடைய தேவனுடைய சமாதானம். அந்த சூழ்நிலை புயலின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எப்படி பிரதர் இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ சிரிச்ச முகத்தோடு வரீங்க? கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கின்றது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னே யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமாதானம் நமக்கு இருக்கின்றது. உலகம் கொடுக்கிற சமாதானம் பிரகாரம் அல்ல. பிரியமானவர்களே, எங்கள் ஊரில் ஒருத்தர் பேர் சமாதானம். ஆனால் அவங்க வீட்டில் சமாதானமாகவே இருக்க மாட்டார், சமாதானம் அவங்க வீட்லேயும் இருக்காது. சமாதானம் என்ன பண்ணுவார்னா, வீட்டில் சண்டை போடுறதுக்கு உலக பிரகாரமாக சமாதானத்தை வாங்கி அப்படி ஒரு குடிச்சிட்டு நேராக போய் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அடித்து விடித்து நசுக்கி போட்டு அவர் பாட்டு படுத்து தூங்கிடுவார். உலக பிரகாரமான சமாதானம். ஆனால் சமாதானத்துக்கு சமாதானமே இல்லாமல் இருக்கும், வீட்டில் சமாதானம் இருக்காது. இதுதான் உலக பிரகாரமான சமாதானம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய கிஃப்ட் அது, அவருக்கான சமாதானம். மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு பாக்கியம் நமக்கு பாருங்க. அவருடைய சமாதானத்துக்கு ஈடாக என்ன வேண்டும் நமக்கு? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் தற்காலிக சமாதானங்கள் அல்ல, ஆனால் நித்தியமாய் இருக்க வேண்டிய சமாதானம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு இந்த நாட்களை கழிப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நீர் கொடுக்கிற சமாதானத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கலங்காமல் பயப்படாமல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.